Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட டே 16 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நாம் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 30 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 16. அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஹேண்டுக்கு பண்ணியிருக்க டிசைன் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டே 15 போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பால் செயின், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன், அப்புறம் ஆரி பீட்ஸ், இந்த மூணையும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோலையும் இந்த மூணை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இதோட நெக்குக்கு டிசைன் பண்ணலாம். அண்ட் நெக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா கைக்கும் நெக்குக்கும் சேமாக இருந்தால் ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே ஓவராக தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணுறேன். அண்டு B7000 க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது B7000 க்ளூ தான் ரொம்பவுமே பெஸ்ட். ஸோ நீங்கள் B7000 க்ளூவை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 30 days சேலஞ்சில் நம்ம 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 100 rupees பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1000-2000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கையால் ஸ்டிச் பண்ணி நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம அழகான டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வாங்குவாங்க. ஸோ நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம பண்ண இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின் இதெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் நார்மல் நீடில் நீங்கள் உங்கள் கையால் கூட கைத்தையல் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் போட்டுக்கலாம். மெஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் கைத்தையல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் போடுற வீடியோ லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் டே 14 இருக்குது. அந்த ப்ளவுஸில் நான் செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா டே 14 போய் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பீட்ஸ் இதெல்லாம் வாங்கி நீங்கள் அழகாக நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டெய்லர்கிட்ட மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அண்ட் இதோட பட்ஜெட் ஜஸ்ட் 100 rupees தான். 100 rupees இருந்தாலே போதும். நம்ம இதோட ப்ளவுஸுக்கும் கழுத்துக்கும் அழகாக டிசைன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் பால் செயின் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோ நெக்குக்கு. அண்ட் செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஆரி பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் 4 தான் கோர்த்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 கோர்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 அந்த மாதிரி 4 தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கோர்த்தை எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்த்தை எடுத்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி விடுங்க. B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி வச்சா போதும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டாலே இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இந்த 2 ரோ நான் இன்னும் ஒரு ரோ போடுவேன். இந்த 3 ரோயும் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் நீங்கள் 2 ரோ செயின் ஸ்டிச் போட்டால் போதும். ரொம்பவே கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சில டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற டிசைன்லேயே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட டைமை பொறுத்து பண்ணி தருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் முடிஞ்ச வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். பட் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கையால் கைத்தையல் மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் மெஷினில் பண்ணீங்க அப்படின்னா டைமே எடுக்காது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை கோர்த்து எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக பீட்ஸை கோர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதோ அது அந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்ட்டு பார்க்குறவங்களுக்கு புரியாது நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. டெய்லர்கிட்ட கொடுத்து பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3rd ரோ நான் எகெயின் நம்மளோட
பால் செயின் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்டு இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் அண்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்டு சப்போஸ் உங்களோட சாரியோட ஜரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி சில்வர் கலரில் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கைகளை வந்து அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கைகள் வந்து சைடில் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து அழகாக பண்ணது தான். லாஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செஷனில் கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம 3 rows வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு நம்மளோட ஸ்லீவ்ஸுக்கு பேர் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட நெக்கை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கிராண்டாக நெக்குக்குமே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் நெக்குக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு டிசைன் தான் வரைய போகிறோம். ஸோ சிம்பிளான ஒரு டிசைன் தான் வரைய போகிறோம். ஸோ நமக்கு ரொம்ப அதிகமாக பீட்ஸ் வந்து செலவாகாமல் பார்த்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பால் செயினோட ரேட் எவ்வளோன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் 8 rupees தான் மீட்டர். உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் தேவையோ அவ்வளோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டால் நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையால் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய பீட்ஸ் ஸ்டோன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கையாலே பண்ணலாம். ஸோ டெய்லர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவங்க வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறத நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்மளால் இன்னொரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் செயினோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு மீட்டர் 8 rupees தான். அண்ட் ஒவ்வொரு ஷாப்லேயும் ரேட்டு வேரி ஆகும். கொஞ்சம் 1 rupee 2 rupee டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 rupees டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அண்ட் ஆரி பீட்ஸும் சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆரி பீட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சுகர் பீட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி ஒர்க்குக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோன் நான் காமிச்சிருந்த இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ருப்பீஸ் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு இல்லை, இதோட அடுத்த இன்னொரு ப்ளவுஸுக்கு நமக்கு பண்ணணும்னாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வாங்கியிருக்க அவ்வளோவுமே வந்து இந்த ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் காலி ஆகாது. ஒரு ப்ளவுஸ் மட்டும் டிசைன் பண்ணும்போது காலி ஆகாது. ஸோ நம்ம அடுத்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம இன்னும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு வி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் செயினை தான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட ஸ்லீவ்ஸில் ரொம்ப கிராண்டாக ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நெக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், இல்லை எனக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஷினில் கூட செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். மெஷினில் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அட் த சேம் டைம் நம்ம வந்து நார்மல் நீடில் நம்ம வந்து கை தையல் மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு டே 14 வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு. அண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது ஆரி லுக் கொடுக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு சின்ன சின்ன பீட்ஸ் ஒட்டினாலே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜரி த்ரெட் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஜரி த்ரெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 25 rupees தான். ஸோ 25 rupeesக்கு நீங்கள் ஜரி த்ரெட் வாங்கினாலே நிறையா ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் 20 rupeesக்கு பீடு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், உங்களால் நிறைய ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு மற்றபடி ரொம்ப கிராண்டாக தெரியணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்டர் எண்டுக்கு மட்டும் நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு நான் வந்து 30 டேஸும் போடுற வீடியோஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் பேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஆரி மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க். ஸோ நீங்கள் வந்து ஆரி இது வந்து பர்ஃபெக்ட் ஆரி ஒர்க் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மிஸ்டேக்கன் பண்ணாதீங்க. நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஆரி தெரியாதவங்களுக்கு உங்கள் கையாலே நீங்கள் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுறது தான். ஆரி ஒர்க்குக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் யூஸ் பண்ணி ஆரி நீடில் பண்ணுவோம். பட் அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் எடுக்கும், ப்ளஸ் கஷ்டமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு பண்ணுறதுக்கும் டைம் கொஞ்சம் ஆரி ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது டைம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அங்கங்கேயா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால், நார்மல் நீடில் யூஸ் பண்ணி த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி B7000 க்ளூ யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இலகி வந்துடும் அப்படியெல்லாம் நம்ம பயரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கணுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகணும், அந்த நாளைக்கு பார்ட்டி இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே பண்ணலாம். டெய்லர்கிட்ட கொடுக்குறத விடவும் நீங்களே பண்ணலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்கள் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இது பண்ணலாம். அண்டு நீங்கள் சாங் கேட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் கையால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அண்ட் மெட்டீரியல்ஸும் நமக்கு வந்து நிறையா வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஆர் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ப்ளெயின் ப்ளவுசஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிசைன்டு ஆர் ஒர்க் ஆல்ரெடி ஏதாவது ஜரியெல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய ப்ளவுசஸை விடவும் இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுசஸ் சூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்கள். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ப்ளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிசைன்ட் ஆர் ஏதாவது பேட்டர்ன் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் அப்படின்னா உங்களால் நிறைய ஒர்க் பண்ண முடியாது. ப்ளஸ் ஒர்க் பண்ணாலுமே அது ஹைலைட் பண்ணி காமிக்காது. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் சில வீடியோஸில் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்கும், பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி அந்த ப்ளவுஸில் இருக்குது. அந்த மாதிரி ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது, ஒர்க் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அண்ட் டபுள் கலராக இருந்தாலும் ஓகே தான், நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டோனாக இருக்கட்டும், பீடாக இருக்கட்டும், எதுனாலுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த பீட் ஸ்டோன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட சாரியோட ஜரி என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட சாரீ பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் தான் இதோட ஜரி. ஸோ அதனால தான் கோல்டன் கலரில் பண்ணியிருக்கோம். ஒருவேளை சில்வர் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக பண்ணி எடுத்தாச்சு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நான் நெக்குக்கு என்டர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ்ஸுக்கு இன்னொரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, நெக்ஸ்ட் எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அதையும் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில். அண்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் நம்ம இந்த ஸ்லீவ்ஸ் கைகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அண்டு எப்படி இருக்குது
நீங்கள் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்